அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 2/11/2025 விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 16ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 1:30 முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை 3 4:30 மணி வரை. யமகண்டம் 12 1:30 மணி வரை. இன்று மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:03 துலா லக்னத்தில். இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் அடுத்ததற்கான முயற்சி என்ன செய்யலாம், இந்த தொழிலை தொடங்கலாமா கூடாதா. ஒரு சிலர் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அந்த வீடு கட்டக்கூடிய ஒரு திட்டமானது தள்ளி போய்கிட்டே இருக்கும், அவங்களுக்கு கைக்கூடியே வராமல் இருக்கலாம். இதற்கெல்லாம் நம்மளுடைய நேரம் கூட சரியில்லாமல் இருக்கலாங்க. அதற்கு சரியான ஜோதிடரை பார்த்து சரியான பரிகாரங்களும் வழிபாடுகளும் செய்யும்போது கண்டிப்பாக அதற்கான பலன் கிடைக்கும். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். இன்று புனித யாத்திரை ஒன்றை மேற்கொள்வீர்கள். அது உங்களுக்கு திருப்தியான உணர்வை கொடுக்கலாம். பணியை பொறுத்தவரை நீங்கள் மிகவும் சிறப்பாக பணியாற்றுவீர்கள். முயற்சிக்கு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு உகந்த நாளாக இன்றைய நாள் அமைகிறது. துணையுடன் அன்பாக இருப்பீர்கள். உறவினர்களிடம் கலந்து ஆலோசித்து உங்களது திருமணத்திற்காக திட்டமிடலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக காணப்படுகிறது. பணத்தை சேமிக்கக்கூடிய நிலையில் இருப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் பெரிதாக எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது. ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள். வெற்றிக்கான கடினமாக உழைக்க வேண்டும். சிறந்த தகவல் தொடர்பாடல் மூலமாக இன்று நீங்கள் நல்ல பலனை பெறலாம். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்கும். உங்களுடைய பேச்சின் மூலமாக சிறந்த வளர்ச்சி பெறுவீர்கள். இது உங்களுக்கு வழிகாட்ட உதவும். குடும்பத்தை பொறுத்தவரை கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதால் காதலுக்கு உகந்த நாள் அல்ல. காதல் பாதிக்காமல் இருக்கவும் நன்கு வளரவும் புரிந்துணர்வு அவசியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வரவு செலவு இரண்டும் கலந்து காணப்படுகிறது. வருவதை கொண்டு நிர்வகிக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக தோல்வலி மற்றும் எரிச்சல் போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சாதாரணமான நாளாக அமையலாம். நீங்கள் பெரியவர்களை கூட மகிழ்விக்கக்கூடிய இனிமையான வார்த்தைகளை பேசுவீர்கள். இன்று இறை மந்திரங்கள் சொல்வது, இசை கேட்பது போன்ற மன ஆறுதல் இது கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது. உங்களுக்கு புதிய பணிகள் கொடுக்கப்படக்கூடியதாக இருக்கலாம். அது சவால்கள் நிறைந்ததாக இருக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை தந்தையுடன் நல்லுறவு பராமரிப்பீர்கள். குடும்ப அங்கத்தினர்களுடைய நல்லாதரவு பெறுவீர்கள். காதலருக்கு உகந்த நாள் அல்ல. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும். கணிசமான தொகையை பராமரிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் பொதுவானதாகவும் சிறப்பானதாகவும் இருக்கும். நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக காணப்படாது. உங்களுடைய செயல்களை சிறப்பாக திட்டமிட வேண்டும். எந்த செயலையும் செய்வதற்கு முன்பு நன்கு யோசித்து செய்ய வேண்டியது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. நீங்கள் அதிக பணிகளை சுமக்க நேரிடலாம். இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் காதலை வெளிப்படுத்த உகந்த நாள் அல்ல. உங்களது துணையுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமாக காணப்படாது. அதிக செலவுகள் காணப்படலாம். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிகவும் கவனமானதாக காணப்படும். இன்று கால்வலி மற்றும் பதட்டம் சம்பந்தமான பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள்.
சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை சீராக மேற்கொள்வதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பது நல்லது. பணியை பொறுத்தவரை பணிகள் பாராட்டை பெறுவதாக இருக்கும். பணிகளை நீங்கள் அனுசரித்து கவனமாக மேற்கொள்வீர்கள். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சிறப்பான நேரத்தை பகிர்ந்து கொள்வீர்கள். காதலருடன் உங்களது வாழ்க்கையை திட்டமிடும் நாளாக அமைகிறது. நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் பணத்தை சேமிக்க முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். உங்களிடம் நம்பிக்கை எண்ணம் காணப்படும். இது உங்கள் ஆரோக்கியத்தில் பிரதிபலிப்பதாக அமையலாம். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் வெற்றி பெறுவதற்கான தைரியமும் உறுதியும் உங்களிடம் காணப்படும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். பணியை பொறுத்தவரை பணிகளை திறமையுடன் ஆற்றுவீர்கள். சக பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை காதலில் அன்பு மிகுந்து காணப்படும். துணையுடன் எதிர்கால வாழ்க்கைக்கு திட்டமிட்ட உகந்த நாள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை பணப்புழக்கம் நிகழ்ந்ததாக இருக்கலாம். கடின உழைப்பிற்கு நீங்கள் ஊக்கத்தொகை பெறுவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் காணப்படாது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சராசரிக்கும் அதிகமான பலன் கிடைக்கும். புத்திசாலித்தனத்தை நன்கு பயன்படுத்துவீர்கள். தரத்தை மேம்படுத்தக்கூடிய வெற்றி பெறக்கூடிய முயற்சியில் ஈடுபடலாம். பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது. நீங்கள் உங்களுடைய பணியில் மும்முரமாக ஈடுபடுவீர்கள். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையை சந்தித்து உங்களுடைய உறவை மேம்படுத்த முயல்வீர்கள். துணையுடன் வெளிப்படையாக இனிமையான வார்த்தைகளை பேசுவீர்கள். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை சம்பாதித்த பணத்தை ஆன்மீக காரியங்களுக்காக பயன்படுத்துவீர்கள். இதன் மூலமாக மன திருப்தி அடைவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். ஆரோக்கியத்தில் பெரிதாக எந்தவிதமான குறைபாடும் காணப்படாது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மந்தமான நாளாக இருக்கலாம். உங்களுடைய உணர்ச்சி மற்றும் உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும். பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படலாம். பணிகளை கவனமாக முடிக்க சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டும். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு உகந்த நாள் அல்ல. தாயுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படாது. தேவையற்ற செலவுகளை செய்வீர்கள். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் சில அசௌகரியங்கள் காணப்படலாம். ஆரோக்கியத்தை இது பாதிக்கலாம். தூக்கமின்மை பாதிப்பு ஏற்படலாம். எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் எதிர்பாராத வகையில் நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள நாளாக அமையலாம். இன்று சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பணியை பொறுத்தவரை பணியில் உங்கள் சக பணியாளர்களின் ஆதரவை பெறுவீர்கள். நீங்கள் மிகவும் கவனத்தோடு பணியாற்றுவீர்கள். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை காதலருடன் திருமணம் நடக்க வாய்ப்புள்ளது. என்றாலும் சரியான பாதையில் முயற்சிக்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். பணத்தை நீங்கள் சேமிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று முழுவதும் நீங்கள் மிகவும் ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள். ஆரோக்கியத்தில் பெரிதாக எந்த பிரச்சனையும் காணப்படாது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சுமாரான பலன்கள் கிடைக்கும் நாளாக அமைகிறது. உங்களுடைய மனதில் தேவையற்ற குழப்பங்கள் காணப்படலாம். இன்று அனுசரித்து போவது மிகவும் நல்லது. எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பணியை பொறுத்தவரை இன்று சிறப்பாக பணியாற்றுவீர்கள். என்றாலும் சக பணியாளர்களுடன் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை காதலருடன் இனிமையான தருணமாக இன்று காணப்படாது. வாக்குவாதம் எழ வாய்ப்புள்ளது. நிதி நிலைமையை பொறுத்தவரை மிதமான வளர்ச்சி காணப்படுகிறது. இன்று வரவு செலவு இரண்டும் இணைந்து காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் பெரிதாக எந்தவிதமான பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சராசரிக்கும் அதிகமான பலன்கள் கிடைக்கும். ஆன்மீக ஈடுபாட்டின் மூலமாக மன திருப்தி பெறலாம். பணியை பொறுத்தவரை பணிகள் எந்த தடையும் இல்லாமல் நடக்க இன்று நீங்கள் பொறுமையை இழக்க புத்திசாலித்தனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள். உங்களுக்கு மகிழ்ச்சியான அனுபவமாக இது இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பங்கு வர்த்தகம் போன்ற புதிய முதலீடுகள் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம். இவற்றின் மூலமாக திருப்தியான பண வரவு காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை காணும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சற்று மந்தமான நாளாக அமைகிறது. எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன்பு யோசித்து எடுக்க வேண்டியது நல்லது. இன்று பலன்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி காணப்படாது. பொறுமையாக இருக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்வதில் தாமதம் காணப்படலாம். அதிக பணிகள் மற்றும் கவனக்குறைவே இதற்கு காரணம். குடும்பத்தை பொறுத்தவரை கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதை கடினமாக உணர்வீர்கள். காதலருடன் சண்டை ஏற்பட வாய்ப்புள்ளது. துணையிடத்தில் வெளிப்படையாக அணுக வேண்டியது நல்லது.
நிதி நிலைமையை பொறுத்தவரை பண விரயம் காணப்படும் நாளாக இன்றைய நாள் அமையலாம். தேவையற்ற செலவுகள் செய்ய நேரிடலாம். இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம். எனவே இன்று நிதி நிலைமையில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குழந்தைகளுடைய ஆரோக்கியம் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். அவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியது ஏற்படலாம். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.